ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் இந்த பாலத்தில் நடந்து போகிறோம். இந்த இடத்துல ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், இது வந்து 3 நாடு, யூரோப்பா நாடு சந்திக்கிற ஒரு பிரிட்ஜ் தான். ஃப்ரான்ஸும் ஜெர்மனும் சுவிஸும். இதுக்கு பேரே வந்து த்ரைலாண்ட் எக், அதாவது 3 நாடும் சந்திக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ இந்த பிரிட்ஜை பார்ப்போம். இதுதான் அந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்காகவே இப்போ நான் இருந்த ஹோட்டலில் இருந்து ஒரு 40 நிமிஷம் கார் ஓடி வந்தேன்னா, இன்றைக்கு கொஞ்சம் வெதர் வந்து குளிராக இருக்கிறதால கஷ்டமாக இருக்குது. ஓகே, அந்த பிரிட்ஜு கீழே நீங்கள் பார்த்தீங்க தெரியும், ரெஸ்டாரண்ட்ஸ் மேலே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, கீழே ரெஸ்டாரண்ட், கஃபேட்டேரியா எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருந்து கொஞ்சம் சில்லாக இருந்து காஃபி குடித்து இந்த அழகாக ரசிச்சுட்டு போகலாம். ஸோ அப்படி இந்த பக்கம் பார்ப்போம். இந்த பார்த்துட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு இடமும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கரையால் இப்படியே நடந்து, இந்த கரையால் இப்படியே நடக்கலாம், சைக்கிள் ஓடலாம். இதுதான் கைஸ் இந்த பிரிட்ஜ். இதில் பார்த்தீங்க தெரியும், இதில் கொடிகள் பறக்குது. ஃப்ளாக், யூரோப்பியன் யூனியன் கொடியும், ஜெர்மன், சுவிஸ், ஃப்ரான்ஸ் அவங்களோட கொடிகள் பறந்து கொண்டிருக்கு. இந்த 3 லேண்டட போர்டர் தான், அதாவது 3 நாடும் ஒரு இடம் சந்திக்கிற இடம் தான் இந்த இடம். ஸோ நாங்கள் கொஞ்சம் மங்கால போய் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சுருக்குறாங்களான்னு பார்ப்போம். சரியாக இந்த பிரிட்ஜுக்கு மேலே அந்த சென்டர் பகுதியில் நிற்கிறதால கொஞ்சம் குளிராக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வெதரும் கொஞ்சம் காற்று அடிக்குது, ஆனால் நிற்கலாமல் இருக்குது. நான் கதைக்கிறது விளங்கவும் தெரியலை. நான் உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் guys. நான் நினைக்கிறேன் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ நான் அந்த பாலத்தால் கொஞ்சம் நடந்து வந்தேன். கொஞ்சம் இந்த பாலம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்திருக்கிற ஆக்கள் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவருக்கா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்படி தெரியுதா, இல்லை மற்ற ஆக்களுக்கும் அப்படி ஃபீல் பண்ணவங்களான்னு தெரியலை. கொஞ்சம் ஷேக் ஆன மாதிரி இருந்தது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் எங்கே எந்த லேண்டில் இருக்கிறோம்னு எனக்கு சின்ன ஒரு டவுட்டாக இருக்கு. ஆனால் நான் கேள்விப்பட்ட அளவில் இது வந்து சுவிஸும், இது வந்து ஜெர்மனும், இது வந்து ஃப்ரான்ஸும்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. எனக்கு சரியாக எனக்கும் தெரியல. இதுக்குள்ளே தான் அந்த 3 லேண்ட ஸ்ட்ரீட்டும் இருக்குது. ஸோ அங்கால ஒருக்கா போய் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு விளங்குதோ தெரியலை, நான் எக்ஸ்ட்ராவாக ஃபோனில் ஜூம் பண்ணி ஒரு வீடியோவாவது ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கிறேன். சரியாக இந்த இடத்துல ஒரு எக் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்குறாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுதான் சரியான 3 நாட்டோட கிரென்ஸை போர்டர். ஸோ அதுக்கு இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு எங்களுக்கு போகிறதுக்கு இல்லாமல் இருக்கேன்டா. அந்த இடத்துல ஒரு ஃபெரி போட் சர்வீஸ் இருந்ததாம். இப்போ அது இல்லைண்டா நாங்கள் காரில் போய் சுவிஸுக்குள்ளே போய் தான் போகணும். ஸோ அதனால் நாங்கள் இந்த கேன்சல் பண்ணிட்டோம். இது தான் காய்ஸ் அந்த பிரிட்ஜ், 3 நாட்டோட பிரிட்ஜ் வந்து
இது வந்து சுவிஸ், இது வந்து ஃப்ரான்ஸ், இது வந்து ஃப்ரான்ஸும் சேர்ந்தது. இந்த பக்கம் தான் ஜெர்மன் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துக்கு எங்களுக்கு போயிட்டு ஸோ இது கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ அந்த ஷாப்பிங் மாலுக்கு போக போகிறோம். நான் முதவே காட்டியிருப்பேன். இதில் ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குன்னா அந்த ஷாப்பிங் மாலுக்கு போகும். இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 நாட்டோட ஃப்ளாகும் போட்டு ஒரு ஷாப்பிங் மால். சில நேரம் அதுக்குள்ளே 3 நாட்டோட சாமான்கள் இருக்கலாம், இல்லை 3 நாட்டோட கடையும் இருக்கலாம். நாங்கள் உள்ள ஒருக்கா போய் என்ன இருக்குன்னு சும்மா ரவுண்ட் பார்த்துட்டு கிளம்புவோம் guys.